World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வழக்கம் போல நம்முடைய பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவருடைய சரவடி பேச்சு. இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறாருன்னா, ஐயாவுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு 8வது நட்சத்திரமும் அதிசயமும் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறார். கடந்த ஒரு வருடமாகவே நட்சத்திரம் சம்பந்தமாக நிறைய தலைப்புகளில் வித்தியாசமான கருத்துக்களை நம்மள்ட்ட கொடுத்துட்ருக்கார். நமக்கு தெரிந்த விஷயமா இருந்தாலும் அதை ஐயாவுடைய முறையில் வித்தியாசமான கோணத்தில் அதை அணுகி அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஜாதகம் கொடுத்து அவருடைய கருத்தை ஆணித்தரமாக நம்மிடையே எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இப்போ நம்ம எல்லாருக்கும் அதிசயம் நிகழ்த்தக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான சொற்பொழிவு. 8வது நட்சத்திரம் 8th ஸ்டார், நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரம் என்ன மாதிரி அதிசயங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாரும் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 8வது நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுங்கிறத அற்புதமாக ஒரு வகுப்பு மாதிரி நமக்கு சொற்பொழிவாற்ற இருக்கிறார் நம்மளுடைய பட்டுக்கோட்டை கரு முருகானந்தம் ஐயா அவர்கள். நம்முடைய முருகன் ஜோதிட நிலையத்துடைய நிறுவனர், நம்முடைய பிரபஞ்ச குழுவுடைய பொருளாளர் திரு கரு முருகானந்தம் ஐயா அவர்களை 8வது நட்சத்திரமும் அதிசயமும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் மதிய வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. நன்றி. முதல்ல எனக்கு பேச கொடுத்த தலைப்பு 8வது நட்சத்திரமும் அதிசயமும் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்மளுடைய ஜோதிட பிரபஞ்ச குழு மீட்டிங்க்கு வர்றீங்கன்னா அவங்க எதை பேசினாலும் சரி ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஐயா பேசினார், மலர் மருந்தை பற்றி பேசினார். நானே அதை டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கேன். எப்படின்னா, நான் மலர் மருந்து படிக்கலை, ஜோதிடத்தில் உள்ள வச்சு நம்ம எடுத்து பார்க்கும் போது அவருடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய இடம் விற்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணேன், வால்நட்டையும் சிக்கரையும் கலந்து ஊற்றி விட்டேன், விற்று போச்சு. சார் நான் படிக்கலை சார், ஜோதிடத்தில் அது ஒரு பாடம். அப்போ அவர் தொண்டை கட்டி பேசுகிறாரு, எல்லாம் 2-3 பேர் தூங்குறீங்க.
தூங்குறதுக்கா பிரபஞ்ச குழு மீட்டிங்க்கு வர்றீங்க? தூங்கக்கூடாது. அப்போ அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறதில் தெரிஞ்சுக்கணும். பாக்கி எல்லாம் எனக்கு தெரியாது. அதை ஒன்றையும் பார்த்தேன். வால்நட்டு சக்கரி, சரி என்னடா பண்ணுதுன்னு பார்ப்போமே. என்ன என்கிட்ட ஒரு 10 குழி கிடந்துச்சு. இது விற்கவே முடியலை. டக்குன்னு என்ன பண்ண, கலந்து செவ்வாய் ஓரையில் தெளித்து விட்டேன். 3 நாளில் விற்று போச்சு. 5 வருஷமாக விற்க முடியலை. அப்போ ஜோதிடத்தில் எல்லாமே ஒரு கருத்தோடு இருக்கும். அப்போ நம்ம அதை கவனிக்கணும். புரியுதே இல்லையா? நான் டிரைவராக இருந்த காலத்தில் தூக்கம் வரும்போது நறுக்குன்னு ஒரு கிள்ளுவேன், இல்லைன்னா நறுக்குன்னு ஒரு கொட்டுவேன். வண்டி கார் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம எதை கவனித்தாலும் கவனிக்கணும். அவங்கவுங்கள்ட்டேருந்து என்ன கிடைக்குங்கிறத கவனிக்கணும். புரியுதுங்களா? அப்போ பார்த்துக்கங்க, மலர் மருந்து நான் படிக்கலை. ஜோதிடத்தில் அதுவும் ஒன்று. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஜெயிச்சிருக்கோம். நான் சில பேருக்கு, நிறைய பேருக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வின் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க, இது மாதிரி வித்துருச்சு சார், போயிடுச்சு சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறாங்கம்மா. அதை விட நம்ம கிரக காரகத்துவத்தையும் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம கவனிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் கவனித்தாலும் சரி கவனிக்கலாலும் சரி, இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ 8வது நட்சத்திரம், என்னடா இவன் புதுசாக ஏதோ ஒரு பொருளையை கலப்புறான், என்னடா அதிசயங்கிறான். நமக்கு அதிசயங்களில் 7 அதிசயம் உண்டா? 7 அதிசயங்கள் உண்டு, 7 பிறவி உண்டு, 7 மலை உண்டு, 7 ஜென்மம் உண்டு, 7 வானவில் நிறம் 7 உண்டு. இப்படி அதிசயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், 7ஆக கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ 8வது அதிசயம்னா என்ன சார் அப்படின்னா, இதெல்லாம் சும்மா ஒரு கருத்து தான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா நீங்கள் ஏற்றுக்கங்க, இல்லைன்னா ஏற்றுக்கலைனாலும் உங்கள் விருப்பம். அப்போ 8 என்பது மனிதனுடைய வாழ்க்கை. யார் சார் சொல்லுவோம்? 8னா யார் சார்? சனி பகவானை நம்ம சொல்லுவோம். காரகத்துவத்திற்கு சனி பகவானை சொல்லுவோம். அப்போ காலபுருஷனுடைய 10, 11 வந்துடுது. ரைட்டுங்களா? அப்போ காரகத்துவத்தில் 12 ராசிகளில் விருச்சிக ராசி 8வது ராசியாக வந்துடுது. அப்போ காலபுருஷனுடைய 8வது வீடு வந்துடுது. இதில் என்னென்னா, சனியுடைய நட்சத்திரம் 4, 8, 12 வரும். அப்போ பாருங்கள், 4, 8, 12 வந்துருச்சு, 10, 11 வந்துருச்சு. நம்ம இந்து லக்கணத்திற்கு காரகத்துக்கு என்ன புதனுடைய வீடை எடுப்போம். புதனுடைய வீடு 3, 6. புதனுடைய எண் இந்து லக்கணத்திற்கு அது 8ஆம் உடைய எண்ணாக வரும். காலச்சூழல் எண்ணாக மிதனத்திற்கும் கன்னிக்கும் 8வது வீடாக 8வது நம்பராக வரும். அப்போ 8 உள்ளே வந்துருச்சா? அப்போ 3, 6, 4, 8, 12, 10, 11 இவைகள் ரவிக்குமார் அண்ணா, ரவிக்குமார்ண்ணா, கொஞ்சம் பேச்சை கேளுங்க. புரியுதுங்களா? நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறத அவங்க 2 பேர் பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 8ஆம் தொண்டைக்குடியே ஒருத்தர் பேசுகிறான்னா ஏதாவது கேளுங்க, இல்லைன்னா அப்படியே கோச்சிக்கிட்டீங்கன்னு வெளியில் போயிருக்கேன் பேசுகிறப்ப. அப்போ 8ஆம் எண் என்பது மிதுனத்தையும் குறிக்கும், கன்னியையும் குறிக்கும். அப்போ 4, 8, 12, 10, 11, 3, 6, 7 பாவகத்தை நம்மளுடைய 8ஆம் எண் தொடர்பு கொள்கிறது. உண்டா இல்லையா சார்? ஜோதிடத்தில் இது உண்டா இல்லையா? அப்போ 3, 6, 4, 8, 12 அந்த கிரகத்தினுடைய எண்கள், அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் வருகிறது. அப்போ 7 பாவகத்தை 8ஆம் எண் தொடர்பு கொள்கிறது. நம்மளுடைய ராஜநிலை என்ன நீங்கள் குறிச்சிங்கன்னா 4, 8 போட்டிருப்பாங்க. 4, 8 சேர்ந்தாதான் 32 வரும். 32 என்ன மாயாஜாலம் என்னன்னு சொல்கிறாரா அருண்ராம் சாரு? அப்போ 4, 8 கூட்டினீங்க தான் 32 வரும். புரியுதுங்களா? அப்போ 8 என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல். ஒரு மனுஷன் பிறக்கிறான் சார், முதல் படிப்பை படிக்கிறான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து உயர்கல்வியை படிக்கிறான், அடுத்து கல்யாணத்துக்கு போகிறான். கல்யாணத்துக்கு பின் வரக்கூடிய அந்த பாவகம் 8ஆம் பாவகம், 7ஆம் பாவகம் களத்திரம். களத்திரத்திற்கு அடுத்த பாவகம் 8ஆம் பாவகம். அப்போ மனைவியோட வீடு 8ஆம் பாவகம். கல்யாணம் பண்ணோன்னா கடைசி வரைக்கும் உங்களோட பின்னாடியே வருதா? மாமனார் வீட்டுக்கு வருவார், மாமியார் வீட்டுக்கு போவாங்க, இவங்க குழந்தை பிறக்க போவாங்க, காது குத்துக்கு போவாங்க, சடங்குக்கு போவாங்க,
அப்படியே ரிட்டர்ன் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ 8ஆம் எண் 8ஆம் பாவகமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்லறை வரை தொடர்கிறது. இப்போ எனக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் நட்சத்திரத்தில் உட்காந்து திசை நடத்துகிறாரு, அதுக்கும் வரும். 9ஆம் அதிபதி திசை நடத்துகிறாரு, வரும். ஆனால் 8 என்பது நம்முடைய வாழ்க்கையில் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ மனைவி, குழந்தை, முன்னாடியெல்லாம் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். அப்போ எல்லா நட்சத்திரமும் வீட்டுக்குள்ளே இருக்கும். 13 இருக்கும், 15 இருக்கும், 26 இருக்கும், 27 இருக்கும், எல்லா நட்சத்திரமும் ஒன்றா இருக்கும். அப்போ பிரச்சனைகள், இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் காப்பாற்றிடும், இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் காப்பாற்றிடும். இப்படி தான் வாழ்க்கை உருண்டோடியது அந்த காலத்தில். இப்போ தான் கல்யாணம் பண்ணோன்னா பிடிச்ச கொண்டாடி அழைச்சிட்டு போயிருதா, நீ வாயா நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருதுல்ல. அப்போ அந்த பாக்கியம் கிடைக்கல, முன்னாடி உள்ள பாக்கியம் கிடைக்கல. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா இருந்தான்னா அந்த வீட்டுக்குள்ளே 8ஆவது நட்சத்திரம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க, உங்களுடைய 8ஆவது நட்சத்திரத்தை எழுதி வச்சுருக்கங்க. அந்த நட்சத்திரம் உங்களுக்கு பாவிகளுடைய நட்சத்திரமாக வந்தால், சுவர்களுடைய நட்சத்திரமாக வந்தால், அலி நட்சத்திரமாக வந்தால், ஆண் நட்சத்திரமாக வந்தால், பெண் நட்சத்திரமாக வந்தால் உங்களுடைய லைஃப் மாறி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லைஃப் சொல்லிடலாம் சார். 8ஆவது நட்சத்திரம் உனக்கு என்னையா, உன் ஜென்ம நட்சத்திரம் என்ன? 8ஆவது நட்சத்திரம், உன் குடும்பம் நல்லா இல்லை, உன் மனைவியோட குடும்பம் பாதிச்சிருக்கு, மனைவி பாதிச்சிருக்காங்க, இப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் சார். இப்போ ஒன்றும் இல்லை, லைசன்ஸ் எடுக்க போகிறோம், 2 வீலர் லைசன்ஸ் எடுக்க போகிறோம். அங்கே என்ன சொல்லுவாங்க? என்ன சார் சொல்லுவாங்க? ஏன் சார் சொல்கிறாங்க? இவன் உயிருக்கு பாதுகாப்பு வேணும், இந்த வண்டியை இவன் 8 போட்டுட்டானா வண்டியை கரெக்டாக ஓட்டிடுவான், இவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆக மாட்டான். அப்போ 8ஆம் எண் தொடர்பு கொள்ளுதில்ல. ஏன் 5 போட சொல்ல வேண்டியதானே? ஏன் 4 போட சொல்ல வேண்டியதானே? ஏன் 8ஆம் எண்ணை குறித்து நீ 8 போடுப்பா அப்படிங்கிறாங்க? அங்கேயே சனி பகவான் இருக்கார் சார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? ஆயுள், கர்மா, தொழில் 3ஐயும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். சூப்பர் ஸ்டாரே பாடியிருக்கார் சார், சூப்பர் ஸ்டாரே பாடிக்கிறார் பாட்சா படத்தில். ஏக் ஹி பாஷா ஹே இஸ் ஜடுகே எளியே, ஒரே ஒரு பாஷாதான் ஊருக்கெல்லாம், ஒரே ஒரு பாஷாதான் ஊருக்கெல்லாம். ரா 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 ராமையா, 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, அடடட ரா 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 ராமையா, புத்திக்கு 8படி சொல்ல போகிறேன் கேளையா. முதல் 8இல் ஆடாதது விளையாட்டல்ல, நீ 2ஆம் 8இல் கல்லாதது கல்வியும் அல்ல, 3ஆம் 8இல் செய்யாதது திருமணம் அல்ல, நீ 4ஆம் 8இல் பெறாதது குழந்தையும் அல்ல. 8 மனித வாழ்வை பிரிச்சிக்கோ, 8 மனித வாழ்வை பிரிச்சிக்கோ, நீ எந்த 8இல் இப்போ இருக்க நினச்சிக்கோ. இக்கடரா ரா ரா ராமையா, 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, அடடட ரா 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 ராமையா, புத்திக்கு 8படி சொல்ல போகிறேன் கேளையா. 5ஆம் 8இல் சேர்க்காதது செல்வமும் அல்ல, நீ 6ஆம் 8இல் சுத்தாதது உலகமும் அல்ல, 7ஆம் 8இல் காணாதது ஓய்வும் அல்ல, நீ 8ஆம் 8க்கு மேலே இருந்தா நிம்மதி இல்லை. 8 மனுஷ வாழ்வை பிரிச்சிக்கோ, 8 மனித வாழ்வை பிரிச்சிக்கோ, நீ எந்த 8இல் இப்போ இருக்க நினச்சிக்கோ. இக்கடரா ரா ரா ராமையா, 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, அடடட ரா 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 ராமையா, புத்திக்கு 8படி சொல்ல போகிறேன் கேளையா. இப்படி தான் சூப்பர் ஸ்டாரும் பாடியிருக்கார். ஆனால் 8ஆம் வீட்டில் விளையாட்டு, 16 வயசுக்குள்ளே கல்வி, 24 வயசுக்குள்ளே திருமணம், 32 வயசுக்குள்ளே குழந்தை, 40 வயசுக்குள்ளே செல்வம், 48 வயசுக்குள்ளே ஊர் சுத்த சொல்கிறாரு, 56 வயசில் ஓய்வு எடுக்க சொல்கிறார், 64 வயசுக்கு மேலே நிம்மதி இல்லை. ஆனால் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ
64 வயசுக்கு மேலேயும் அவருக்கு நிம்மதி வேணும்னா 8ஆம் பாவகமும் 8வது நட்சத்திரமும் உங்களுக்கு சிறந்து இருக்க வேண்டும். சார் 8வது நட்சத்திரம் எனக்கு பாவி சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அதற்கு ரெமெடி இருக்குது. இன்ப துன்பம் கலந்தால் தானே ஜோதிடம். ஜோதிட சாஸ்திரத்தில் 4 நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தை கொண்டது ஜோதிட சாஸ்திரம். நான் நட்சத்திரத்தை பற்றி தான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இது புதுசாக நம்ம எடுத்துருக்கோம், அது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை, ஆனால் அது ஒரு அதிசயம். புரியுதுங்களா? அப்போ தாராபலன்களை நம்ம எடுத்திருக்கோம். 1 மனக்குழப்பம், 2 சம்பத்து, 3 விபத்து, 4 சேமம், 5 பிரத்யேகதாரை, 6 சாதகதாரை, 7 வதை, 8 மைத்திரம், 9 பரம மைத்திரம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ தாராபலன்களில் நல்ல தாராபலன்கள் என்ன? 2, 4, 6, 8, 9, 11 சமுதாய பகை, 13 பதவி உயர்வு, 15 தெய்வ அனுகூலம், 17 மைத்திரம், 18 பரம மைத்திரம் பணப்பகை, 19 தெய்வ பிராப்தம் கர்மா, 20 சம்பத்து, 21 நம்மளுடைய முன்னோர்களை தர்ப்பணத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் 21 உத்திராடமாக வருகிறது. அது காலபுருஷனுடைய 10வது வீட்டிலேயே வருகிறது. 10ன்னா கர்மா, 22 வைநாசிகம், 23 பிரத்யேகுதாரை, 24 தெய்வ அனுகூலம், 26 27 மைத்திரம் பரம மைத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரக திசை நடத்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இதில் தன்னுடைய 8வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசையை நடத்துச்சுன்னா அவனுடைய லைஃப் வேறு மாதிரி போயிடும். ஆனால் அந்த கிரகம் நல்லா இருக்கணும், அந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக நமக்கு வரணும். இது காலபுருஷ தத்துவத்திற்கும் இது வரும். புரியுதுங்களா? அப்போ 8வது நட்சத்திரத்தை ஒரு மனுஷன் கோடு கொடுத்துட்டாவே போதும், அவன் லைஃப் நல்லாயிரும். 8வது நட்சத்திரம்னா மனைவியோட குடும்பம், நம்மளுடைய ஆயுள், நம்மளுடைய திடீர் அதிர்ஷ்டம், நம்மளுடைய ஜோதிடம். 8 என்பது ஜோதிடம். ஒரு மனுஷனுக்கு 8வது நட்சத்திரம் தான் ஜோதிடத்தில் நல்லா இருப்பான், ஸ்பீக்காக இருக்கணும். இப்போ எனக்கு ரேவதி நட்சத்திரம், எனக்கு 8வது நட்சத்திரம் புனர்பூசம், குருவுடைய நட்சத்திரமா, அதனுடைய டிஎன்ஏ என்ன? சனி. இப்போ ஐயாவுடைய நட்சத்திரம் விசாகம், அதற்கு அவிட்டம் பார்த்தீங்கன்னா 8வது நட்சத்திரமாக வரும். 8ன்னா என்ன சார்? ஜோதிடம் தானே. அவிட்டத்தில் யார் சார் பிறந்தார்? புதன் தானே. அப்போ தொழில் பார்க்குறாரா இல்லையா? தொழிலையும் சில பேர் பார்க்குறாங்கன்னு சொல்ல வரேன். ஆனால் 8வது நட்சத்திரம் என்பது நம்மளை காலம் பூராவும் அழைத்து செல்லும். நான் எப்போது பேசினாலும் ஒரு எக்ஸாமினேஷனில் தான் பேசுவேன், எடுத்துக்காட்டு இல்லாமல் நான் பேசவே மாட்டேன். புரியுதுங்களா? எடுத்துக்காட்ட சொல்லுவேன். சார் இந்த நட்சத்திரத்தில் இவர் பிறந்தார் சார், அவருக்கு 8வது நட்சத்திரம் இது சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லாமல் சும்மா ஏதோ உதறிட்டு போகிறேன் அப்படின்லாம் நான் எப்போதுமே பேச மாட்டேன். அதே மாதிரி பேப்பர் வச்சு படிக்கிறதுனால தப்பு கிடையாது, நான் படிக்க மாட்டேன். படித்தேன், ஒரு காலத்தில் படித்தேன், ஆனால் பேப்பர் படிக்கிறதுனால தப்பு இல்லை. புதனே அதான், பேப்பரை வச்சு எழுதி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மூளையில் சேரும். ஆனால் நமக்கு மூளையை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால மூளை ஏதோ கொஞ்சம் வச்சுருக்கான் ஆண்டவன், அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 8வது நட்சத்திரம் என்பது நம்மளை காலம் பூராவும் நம்மளுடைய ஆயுள் வரைக்கும் அழைத்து செல்லும். புரியுதுங்களா ஐயா? ஆயுள் வரை அழைத்து செல்லும். அப்போ அவங்கவுங்க 8வது நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது ஆமாம் இல்லைன்னு சொல்லணும். புரியுதுங்களா? 2 வார்த்தை தான். அப்போ தாராபலன்கள் நம்ம சொல்லியாச்சு. 8வது நட்சத்திரம் நமக்கு நல்லா இருக்கணும் சார், ஒரு குடும்பம் நல்லா இருக்குது சார், நல்ல வசதி வாய்ப்பாக இருக்காங்க, செல்வம் செழிப்பாக இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு 8வது நட்சத்திரம், அந்த வீட்டோட 8வது நட்சத்திரம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் 8வது நட்சத்திரத்தை நீங்கள் தொடர்ந்து தேர்ந்தெடுத்து அது நல்ல நட்சத்திரமாக இருந்தால் அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒரு நட்சத்திரத்தினுடைய விலங்கு, ஒரு நட்சத்திரத்தினுடைய கோவில், ஒரு நட்சத்திரத்தினுடைய பொருள். இதை 3ல் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம தொடர்ந்து செய்யணும். அது அந்த வாரம் 7 வாரம். 7 என்பது நம்மளுடைய நிவர்த்தியை குறிக்கக்கூடிய பாவகம். 11 நிவர்த்தி தான், 7க்கு 7 நிவர்த்தி பாவகம். அப்போ 7 தடவை நம்ம அந்த கோயிலாக இருந்தாலும், அந்த பொருளை தானமாக இருந்தாலும், அந்த விலங்குக்கு பொருளை கொடுக்குறதா இருந்தாலும் 7 வாரம் கொடுக்கணும். அப்போ 8வது நட்சத்திரம்
ஒரு மனிதனுடைய வாழ்வில் பெரிய திருப்பத்தை கொடுக்கிறது. முதல்ல சாமியல்ல சொல்லிடுவோம். திருவாதிரையில் யார் சார் பிறந்தார்? சிவன் பிறந்தார், ருத்ரன் பிறந்தார், நடராஜர் பிறந்தார், அரசர்ல தஞ்சை சரபோஜி பிறந்தார். அவருக்கு 8வது நட்சத்திரம் என்ன சார் வரும்? கேளுங்க. திருவாதிரை, ராகு, அஸ்த நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வரும். ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். சந்திரனுடைய நட்சத்திரம் வந்துருதா? அஸ்தம் வந்துருதா? ஏன் சார் அவருக்கு 13வது நட்சத்திரத்தை சிவபெருமானுக்கு கொடுக்கணும்? பதவி உயர்வு நட்சத்திரமா? அது ஆண் நட்சத்திரங்கிறது வேற. ஆனால் சந்திரனுடைய நட்சத்திரமா? சந்திரனுடைய நட்சத்திரமே அவருக்கு 13வது 8வது நட்சத்திரமா வருதா? புரியுதா இல்லைங்கய்யா? அஸ்தத்துக்கு முன்னாடி என்ன நட்சத்திரம் வரும்? உத்திரம் வரும். அது அவருடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அது 7வது நட்சத்திரமாக வருது. 8வது நட்சத்திரம் அஸ்தமாக வருகிறது. அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அஸ்தம் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், 13வது நட்சத்திரம். தாராபலன்களில் நல்ல நல்ல இதை கொடுக்கக்கூடியது. இருந்தாலும் அவருக்கும் மாமனார் வீட்டில் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. புரியுதுங்களா? அடுத்து பார்வதியுடைய நட்சத்திரம் மிருகசீரிடமே வச்சுக்குவோம். சந்திரன் பிறந்த நட்சத்திரம். புரியுதுங்களா? செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன். உத்திர நட்சத்திரம் வந்துருச்சா? சூரியனுடைய நட்சத்திரம் வந்துருச்சா? சந்திரனுக்கு 8வது நட்சத்திரமாக வந்துருச்சா? காலபுருஷனுடைய 12வது நட்சத்திரம் தான். ஆனாலும் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அவங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. சந்திரனுக்கு 7வது நட்சத்திரம் பூரம். அப்போ அவங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்குன்னு சொல்ல வர்றேன். 8வது நட்சத்திரம் அவங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரமாகவும் அவருக்கு 8வது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாகவும் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து முருகனுடைய நட்சத்திரம் விசாகம். அவிட்டம் 8வது நட்சத்திரம். அவிட்டத்தில் பிறந்தது யார்? புதனா? இருதார அமைப்பை கொடுத்துருச்சா? புதன் ரெட்டையா? அழிக்கிரகமா? அவிட்ட நட்சத்திரத்தில் 8வது நட்சத்திரம் அவருக்கு. அப்போ இருதார அமைப்பை கொடுத்துருச்சா முருகனுக்கு, விசாக நட்சத்திரத்துக்கு? புரிதா இல்லைங்கய்யா? நீங்கள் எடுத்து பாருங்க, அதிசயம் உண்டு. ஒன்றும் இல்லை, விநாயகர் எடுத்துக்குவோம். உத்திராட நட்சத்திரம். முதல்ல அஸ்தம், தலை துண்டிக்கப்பட்டு திரும்பி தலை பொருத்தும் பொழுது உத்திராடம். அதற்கு 8வது நட்சத்திரம் என்ன சார்? அஸ்வினியாக வரும். அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரமா? அவருக்கு கல்யாணமே ஆகலையா? விநாயகருக்கு கல்யாணமே ஆகலையா சார்? மனைவியோட குடும்பம் தானே. 8வது நட்சத்திரம் நல்லா இருந்தால் தான் மனைவியே உங்களுக்கு நல்லா இருக்கும். ரேவதி யார் பிறந்த நட்சத்திரம்? சனீஸ்வரர் பிறந்த நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், மோட்ச நட்சத்திரம். அது 7வது நட்சத்திரமாக அவருக்கு வருது. திருமணமே ஆகலை. விநாயகருக்கு திருமணமே ஆகலை. ராமர் புனர்பூசம் சார். அவருக்கு என்ன? குரு, சனி, புனர்பூசம். அவர் குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். சித்திரை அவருக்கு காலபுருஷனுடைய 14வது நட்சத்திரம், அவருக்கு 8வது நட்சத்திரம். என்ன பாடுபட்டுச்சு சீத்தை, என்ன பாடுபட்டாங்க சீத்தை. இலங்கைக்கு தூக்கிட்டு போயிட்டான் ராவணன். அந்த குடும்பமே பாதிச்சு நின்றுச்சு. அப்போ கடவுள்களுக்கு அதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். அனுமனுக்கு எடுத்துக்குவோம், மூல நட்சத்திரம் அவருக்கு. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. உத்திரட்டாதி அவருக்கு 8வது நட்சத்திரமாக வரும். கல்யாணமே ஆகலை. புரட்டாதி 7வது நட்சத்திரம் சார். காலபுருஷனுடைய 25வது நட்சத்திரம். 25னா என்ன? 7 வதையை குறிக்குமா? அந்த நட்சத்திரம் அவருக்கு 7ஆக வருது. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதியாக வருகிறது. அப்போ என்னாச்சு சார்? கல்யாணமே அவருக்கு ஆகலை. தெய்வங்கள் எடுத்துட்டோம் சார். தேசிய தலைவர்களை எடுப்போம். புரியுதுங்களா? ஐயா மோடிஜி அவர்கள் அனுச நட்சத்திரம்.
மோடிஜி அவர்கள் அனுச நட்சத்திரம். சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. சதய நட்சத்திரம் அவருக்கு 8வது நட்சத்திரம் சார். திருமண வாழ்க்கை அவருக்கு கிடையாதா? ஐயா சொல்லுங்கய்யா. திருமண வாழ்க்கை கட்டு, அவ்வளோதான். ஆனால் பிரம்மாண்டத்தை கொடுத்துருச்சா? காலபுருஷனுடைய 24வது நட்சத்திரம் அவருக்கு 8வது நட்சத்திரம் சார். தெய்வ அனுகூல நட்சத்திரம், 3 முறை பாரத பிரதமர், இன்னும் அவர் தான் நீடிப்பார். காலபுருஷனுடைய 24வது நட்சத்திரம் அவருக்கு 8வது நட்சத்திரம். புரியுதுங்களா? அவிட்டம் அவருக்கு 7வது நட்சத்திரம். காலபுருஷனுடைய 23வது நட்சத்திரம் அவருக்கு 7வது நட்சத்திரம். தடையை கொடுத்து விட்டது. ஆனால் 3 முறை பாரத பிரதமர். ராஜீவ்காந்தி அவர்கள் பூர நட்சத்திரம். சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேட்டை நட்சத்திரம் அவருக்கு 8வது நட்சத்திரம் சார். காலபுருஷனுடைய 8வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம். காலபுருஷனுடைய பணப்பகையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் 18வது நட்சத்திரம். 8னா வெளிநாடும் வரும், ஜோதிடமும் வரும், வெளி மாநிலமும் வரும். அவர் எங்கே சார் கல்யாணம் பண்ணார்? ராஜீவ்காந்தி கல்யாணம் பண்ணது ஆஸ்திரேலியாவில். சோனியா காந்தியால் இன்று வரை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்று வரை அவரால் பிரதமராக முடியவில்லை. என்ன காரணம்? புதனுடைய நட்சத்திரம் பகையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், மோட்ச நட்சத்திரம். காலபுருஷனுடைய 8வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுத்துருச்சு. ஆனால் அமங்கல்யத்தை கொடுத்து விட்டதா? அந்த அம்மா நல்லா இல்லைல்ல. ராஜீவ்காந்தி இன்னும் கல்யாணம் பண்ணல, ராகுல் காந்தி இன்னும் கல்யாணம் பண்ணல. பிரச்சனைகளை குறிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். 8வது நட்சத்திரம் இப்படித்தான் நம்மளை அழைத்து செல்கிறது. புரியுதுங்களா? நம்ம நாட்டுக்குள்ளே வருவோம். டாக்டர் கலைஞர் எடுப்போம். மிருகசீட நட்சத்திரம் செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன். உத்திர நட்சத்திரம் அவருக்கு 8வது நட்சத்திரம் சார். உத்திரத்தின் டிஎன்ஏ யார் சார்? புதனா? ரெட்டையா? இருதார அமைப்பு அவருக்கு கொடுத்துருச்சா? ஆனால் மனைவிகள் தாயாளம்மாளும் ராசாத்தி அம்மாளும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உகந்தல் கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணார், நல்லா இருக்கார். அந்த நட்சத்திரம் காலபுருஷனுடைய 5வது வீட்டிலும் ஆட்சி மூலதுரிகோணம் பெறக்கூடிய சூரியன் மூலதுரிகோணம் பெறக்கூடிய அந்த சிம்மத்திலும் அந்த கன்னியிலும் வரக்கூடிய நட்சத்திரம். தமிழ்நாட்டை ஆண்டாரா? உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமா? ஏதாவது 2 இது கைத்தட்டுங்க. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு உங்கள்கிட்ட. அப்போ 5ஆம் அதிபதியில் 8வது நட்சத்திரம் இவருக்கு வந்தது சிறப்பு. 5ன்னா சந்தோஷம் சார், மனமகிழ்ச்சி, காதல், கௌரவம், அந்தஸ்து, இல்லிகளையும் குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த இடத்துல இவருக்கு 8வது நட்சத்திரம். புரியுதுங்களா? 8வது நட்சத்திரம் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தாவே வண்டி, வீடு, வாகனம், தாயார், சுகம், முதலீடுகள், விவசாயம், கால்நடைகள் இதெல்லாம் நல்லா வச்சுருப்பான். ஏன்னா காலபுருஷனுடைய 4வது வீட்டில் தான் அந்த 8வது நட்சத்திரமே வரும். பூச நட்சத்திரம் தான் 8வது நட்சத்திரம். புரியுதுங்களா? அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்களும் பூர நட்சத்திரம் தான். அவருக்கும் கேட்டை. சுலோன் லைலா, பாத்திமா பீவி இவங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் தொடர்பில் வந்தாங்க. உந்துச்சா இல்லையா? உண்மைதானே சார்? எடுங்க சார். 8வது நட்சத்திரத்தை வச்சே மனைவி இப்படி தாயா, குடும்பம் இப்படி தாயா அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஒரு ஜோதிடர் வர்றாரு, பிரச்சனை கல்யாணம் பண்ணாமல், கல்யாணமே இல்லை சார், கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார். 8வது நட்சத்திரத்தினுடைய விலங்குக்கு உணவு கொடுக்க சொல்லுங்கள். கல்யாணம் ஆகலைன்னா நான் இந்த மண்டபத்துக்கே வரல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்கே போங்க, அங்கே போங்க, அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம்லாம் சொல்கிறோம். அதுவும் ஒரு மெத்தேடு. 8வது நட்சத்திரம் நமக்கு நல்லா வரல அப்படின்னா அந்த 8வது நட்சத்திரத்தினுடைய விலங்குக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி தான் சார். சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கோங்க, திருவோண நட்சத்திரம். அவருக்கு 8வது நட்சத்திரம் பரணியாக வரும். காலபுருஷனுடைய 2வது நட்சத்திரம் அவருக்கு 8வது நட்சத்திரமாக வரும். அவர் எத்தனை கல்யாணம் பண்ண? பரணி வந்து சந்திரனுடைய டிஎன்ஏ. சனி நீசமாகக்கூடிய நட்சத்திரம். சனி நீசமாகக்கூடிய நட்சத்திரம் அவருக்கு 8வது நட்சத்திரம். அவருடைய வாழ்க்கையில் இன்றும்
மனைவியோட குடும்பம் பெரிய அளவுக்கு இல்லை. அவருக்கு எத்தனாவது மனைவி? இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இவருக்கு மனைவி எத்தனாவது மனைவியாக இருந்தாலும் இன்றைக்கு மகள்களும் விவாகரத்து பெற்றிருக்கிறார்கள். குடும்பம் நல்லா இல்லை. புரியுதாலே உங்களுக்கு? இப்படி தான் சார். கமலஹாசன் எடுத்துக்கோங்க, அவர் உத்திராட நட்சத்திரங்க சார். உத்திராடத்துக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது. அஸ்வினி நட்சத்திரம் 8வது நட்சத்திரமா. கமலஹாசன் மனைவியோடு இருக்காரா? வாணி ஜெயராம கல்யாணம் பண்ணார், அதுக்கு குழந்தை இல்லை. சரிகாவை கல்யாணம் பண்ணார், அதுக்கு 2 குழந்தை. அதுக்கு 2 குழந்தைக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அவர் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். கேதுவுடைய நட்சத்திரமா. மனைவியோட குடும்பமே இல்லாமல் பண்ணிவிடுச்சா இவரோட. அப்போ 8வது நட்சத்திரம் அதிசயத்தை நமக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ 8வது நட்சத்திரத்தை எடுத்தாவே சொல்லிடலாம், இப்படி தான் சார், இப்படி தான் சார் அப்படின்னு சொல்லிடுவோம். எனக்கு 8வது நட்சத்திரம் புனர்பூசம் 8வது நட்சத்திரம், எனக்கு கோடீஸ்வர நட்சத்திரம். ஆனாலும் என்னாச்சு, அது ராமர் பிறந்த நட்சத்திரம், காலபுருஷனுடைய 7வது நட்சத்திரம். மனைவியோட குடும்பத்தில் இங்கே இருந்து சொன்னாங்க, அந்த தெரியுது பாருங்கள் போர் செட்டு, அது வரைக்கும் நம்ம வீட்டு இடம் தான்னாங்க. கடைசியாக பார்த்தா அவங்க நின்ன இடம் தான் அவங்க வீட்டு இடம், அங்கிட்ட இடம் இல்லை. என்ன காரணம்னா அது 7வது நட்சத்திரம், கோடீஸ்வர நட்சத்திரம். அதன் பிறகு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய வசதி வாய்ப்புகள்லாம் பெருகணிச்சு, அது வேறு விஷயம். புரியுதுங்களா? குரு தொழில் வந்துட்டோம், அது வேறு விஷயம். அப்போ இது மாதிரி இருக்கும். அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் கமலஹாசன். அவருக்கு அஸ்வினி 8வது நட்சத்திரம் மாட்டிக்கிச்சு, கேதுவுடைய நட்சத்திரம். அதுக்கு பரிகாரம் இருக்குது சார். இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போல்லாம் கிடையாது இல்லை. அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்களும் உத்திராடம் தான். அவர் விவாகரத்து பண்ணிட்டாராப்ப, அவருக்கு அஸ்வினி தான் சார் 8வது நட்சத்திரம். விவாகரத்து பண்ணிட்டாரா? அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் உத்திராட நட்சத்திரம் தான். அவரும் விவாகரத்து பண்ணிட்டாரா? அப்போ நம்மளுடைய 8வது நட்சத்திரம் நமக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படி இருந்தால் அதற்கு பரிகாரம் இருக்கு. புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ தெய்வத்தை எடுத்துட்டோம், தேசிய அரசியல் எடுத்துட்டோம். புரட்சி தலைவர் சுவாதி நட்சத்திரம் என்கிறார்கள். ரேவதிக்கும் வர்றேன், சுவாதி நட்சத்திரம் என்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சுவாதியில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு 8வது நட்சத்திரம் திருவோணமாக வரும். காலபுருஷனுடைய 22வது நட்சத்திரம் அவங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வரும். வச்சு செய்யும். எப்படி வச்சு செய்யும்? அவருக்கு மனைவியே ஜானகி அம்மையாரே 2வது கணவர். அதிகமாக உங்களுக்கு கணபதி பட் என்கிறவர் தான் முதல் கணவர் ஜானகி அம்மாவுக்கு. 2வது கணவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். வாரிசு இல்லை. வச்சு செஞ்சிருச்சா? திருவோணம் வச்சு செஞ்சிருச்சா? சுவாதியில் பிறந்தா திருவோணம் 8வது நட்சத்திரம். அப்போ என்ன சார் ஆகும்? இவங்க பிரபலியமாக ஆகுங்க, ஆனால் மனைவியோட குடும்பம் பாதிக்கப்படும். அப்படி இல்லைன்னா மனைவி பாதிக்கப்படுவாங்க. பாதிக்கப்பட்டதுன்னு அது முதல்வராக அவங்க தொடர்ந்து நீடிக்க முடியவில்லைல்ல, ஜெயிக்க முடியல. புரட்சி தலைவியாவது 26 சீட்டு ஜெயிச்சாங்க, அவங்களால ஜெயிக்க முடியல. அப்புறம் தானே விட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அந்த கர்மா வேலை செய்யுது. புரியுதாலே உங்களுக்கு? அதே மாதிரி புரட்சி தலைவி அவர்கள் மக நட்சத்திரம். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி. அவங்களுக்கு அனுச நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வரும். அவங்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லையா? சனி பகவானுடைய நட்சத்திரம். ஆனால் புதையலை கொடுத்துறது, புதையலை அதிர்ஷ்டத்தை கொடுத்துருச்சு. காலபுருஷனுடைய 8வது வீட்டில் வரக்கூடிய 17வது நட்சத்திரம் மைத்திர நட்சத்திரம். மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம், மோடிஜி அவர்கள் பிறந்த நட்சத்திரம். பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துருச்சு, திருமணத்தை கொடுக்கல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? எல்லாத்தையும் கொடுத்துருச்சு அம்மாவுக்கு, இதை கொடுக்கல. இப்படி தான் சார் 8வது நட்சத்திரம் நமக்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ 3 ஆப்ஷன். 8வது நட்சத்திரத்திற்கு 3 ஆப்ஷன். விலங்கு, அந்த தெய்வம், அந்த கோவில், அந்த பொருள், இவைகளை நீங்கள் தொடர்ந்து தானம் செய்வதோ
தானம் செய்துவிட்டு சாப்பிடுவதோ செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆயுள் பலம் கூடும், உங்களுடைய லைஃப் மாறும், உங்களுடைய மனைவியோட குடும்பம் மாறும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ரத்தன் டாட்டா விசாகம் தெரியுமா உங்களுக்கு? விசாக நட்சத்திரம் அவருக்கு 8வது நட்சத்திரம் அவிட்டம். காலபுருஷனுடைய 23வது நட்சத்திரம். அவர் பல கோடிகளில் பிறந்தவர், வறண்டவர். ஆனால் அவருக்கு ஏன் திருமணமாகவில்லை? செவ்வாய் வந்து விட்டாரா? இங்கே புரிந்துக்கிட்டீங்களா? அப்போ பணங்காசெல்லாம் கொடுத்துட்டாரு. திருவோணம் 7வது நட்சத்திரம். திருவோணம் அவருக்கு 7வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம் அவிட்டம். பேரும் புகழையும் கொடுத்தது, வாரிசை கொடுக்கவில்லை. தான தர்மத்தை கொடுக்கிறது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் 8வது நட்சத்திரம் நம்மளை வாழ்க்கையில் அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வேலை செய்யும் சார். 8வது நட்சத்திரமும் 24 வயசுக்கு பிறகு வேலை செய்யும். 64 வயசில் 8 மனுஷ வாழ்வை பிரிச்சிக்கோ. 8 அது மாதிரி 64 வயசுக்கு மேலே உனக்கு நிம்மதி இல்லை. 8ஆம் வீட்டுக்கு மேலே இருந்தால் நிம்மதி இல்லைன்னு இருந்தாலும் 8வது நட்சத்திரம் நமக்கு சிறந்ததொரு நட்சத்திரமாக, கோடீஸ்வர நட்சத்திரமாக, சுப நட்சத்திரமாக, காலபுருஷனுடைய தாராபலனில் நல்ல நட்சத்திரமாக இருக்குமாயின் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், வெற்றி பெறலாம், வெற்றி பெறலாம் என்பதை சொல்லி, அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருகிறது. யாருக்கு இதில் அஸ்வினி நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வருது? அஸ்வினி 8வது நட்சத்திரமாக வருதா? நம்ம இதில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட வரலையா? சரி, ஒன்றும் இல்லை. மனம் பேதலித்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் உதவணும். இல்லைன்னா வருடம் ஒரு முறை கீழப்பெரும்பள்ளம் சென்று கேதுவை வழிபட வேண்டும். அதுவும் என்னால் முடியாது சார் அப்படின்னா முந்திரி, பாதாம் இவைகளை தானம் செய்ய வேண்டும். கேதுவுடைய நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக உங்களுக்கு வந்துச்சுன்னா இதை நான் சொல்கிறது 7 வாரம் தொடர்ந்து செய்யணும். புரியுதுங்களா? அடுத்து பரணி 8வது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது. யாருக்கு இங்கே இருக்கா? அப்போ 8வது நட்சத்திரமாக பரணி வருதுன்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் சனி ஓரையில் நீங்கள் பொருளோ அல்லது சாப்பாடோ தானம் கொடுக்கணும். அப்படி இல்லை சார் அப்படின்னா துர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயம் வெள்ளிக்கிழமை நாளில் சென்று உழவார பணி செய்யணும். என்னால் அதுவும் முடியாது சார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை லெமன் சாதம் தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும். இல்லைன்னா யானைகளுக்கு உணவு கொடுக்கணும். எதை செஞ்சாலும் தொடர்ந்து ஒரு 7 வாரம் செய்யணும். கிருத்திகை உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. பாப்பாவுக்கு இப்போ சொல்லக்கூடாதுல்ல. கிருத்திகை 8வது நட்சத்திரமாக வந்தால் அது விபத்து தாரையில் வருது. காலபுருஷனுடைய 3வது நட்சத்திரமாக வருது. அவங்க என்ன பண்ணணும்? மட்டன் சாப்பிட்றத விட்டுறணும். கிருத்திகை 8வது நட்சத்திரமாக வந்தால் மட்டன் சாப்பிட்றத விட்டுறணும். முருகன் கோவிலுக்கு சென்று உழவாரப்பணி செய்யணும். சார் நான் மாற்று மதத்தவர் சார் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை தானம் கொடுக்கணும். எப்படி? பேரிச்சம்பழத்தை தானம் கொடுக்கணும். ரோகிணி உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா சூப்பராக இருக்கும். சார் நான் ரோகிணி தான் சார், எனக்கு ஒன்றும் அப்படி செல்ல 8வது நட்சத்திரம் எனக்கு ரோகிணி தான் சார், எனக்கு அப்படி இல்லைன்னா ஜோதிட ஆய்வுக்கு செல்ல வேண்டும். கோடீஸ்வர நட்சத்திரம் காலபுருஷனுடைய 4வது நட்சத்திரம், கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம், நம்முடைய ஜோதிட பிதாமகன் நெல்லை வசந்தனாயா பிறந்த நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரம். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றணும். கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும், உழவார பணி செய்யணும். இல்லை சார்
எனக்கு அந்த நட்சத்திரம் நெகட்டிவாக வருது சார் அப்படின்னா, நாவல் பழம், பால்கோவா, தயிர் சாதம் இவைகளை தானம் செய்துவிட்டு நீங்களும் சாப்பிட வேண்டும். கோடீஸ்வர நட்சத்திரம். அடுத்து மிருகசீரிடம் 8வது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது. யாருக்கு வருது சார்? யாருக்கும் வரலையா? நட்சத்திரமே இந்த மாதிரி நட்சத்திரம் வரலையா? அப்போ மிருகசீரிடம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வந்தால் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றணும். அது ஒரு அலி நட்சத்திரம். மிருகசீரிடம் ஒரு அலி நட்சத்திரம். யாருக்காவது தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியுமா? மிருகசீரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் உங்களுக்கு தெரியும். சந்திரன் பிறந்த நட்சத்திரம் தான் தெரியும். கலைஞர் பிறந்த நட்சத்திரம் தான் தெரியும். உதயநிதி பிறந்த நட்சத்திரம் தான் தெரியும். வேறு என்ன சார் தெரியும்? ராகவேந்திரர் பிறந்த நட்சத்திரம்னு தெரியும். ஆனால் அது ஒரு அலி நட்சத்திரம். அலி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அது அலியிலேயே முதல் நட்சத்திரம். ஆனால் செவ்வாயுடைய நட்சத்திரம் தானே சார்? குருவனுடைய டிஎன்ஏ கொண்டதானே? அப்படி இல்லை நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதில் அலி நட்சத்திரம். அதுக்கப்புறம் வர்றாத. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ பிரச்சனைகளை கொடுக்கும், குழந்தையின்மையை கொடுக்கும், திருமண தடையை கொடுக்கும். அதற்கு இவங்க இதெல்லாம் பண்ணணும். பாம்பு போட்டிருக்கு பால் சார். நான் மாற்று மதத்தவர் சார். தேங்காய் சாதம் தானம் செவ்வாய்க்கிழமை நாளில். இதெல்லாம் ஒரு ரெமெடி தான் சார். நீங்கள் சொல்லுங்கள். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சின்ன சின்ன ஜோதிடர்லாம் இதை எடுத்து சொன்னீங்கன்னாவே போதும், அடித்து மேலே கொண்டு வந்துடும் உங்களை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ முடக்கு, திதிசூன்யம், அவயோகி, அஸ்தங்கம் இதெல்லாம் விட நீங்கள் இப்படியெல்லாம் எடுக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? 8வது நட்சத்திரத்தை எடுத்து பதில் சொல்லிடலாம். உனக்கு ஆயில் பங்கமாக இருக்குது பார்த்துக்க, அது வண்டி வாகனங்களில் பார்த்துப்போ, திருமண தடை இருக்குது பார்த்துக்க, அப்படிலாம் நம்ம சொல்லிடுறோம். அடுத்து திருவாதிரை உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது சார். உங்களுக்கு திருவாதிரை 8வது நட்சத்திரமாக வருது. மனைவியோட குடும்பம் பாதிப்பு எப்படி இருக்குது? இது நான் ஒரு கேரக்டராக உட்கார வைக்கலாம். அவராக உட்காந்துருக்காரு, அவராக கேட்குறாரு, அவராக பதில் சொல்கிறாரு. பாதிக்கும். ஒன்றும் இல்லை, தெரு நாய்களுக்கு, ஆண் நாய்களுக்கு உணவு கொடுக்கணும் சார். கொடுத்தீங்கன்னா மனைவி நல்லாயிருவாங்க, மனைவியோட குடும்பம் நல்லாயிரும். அப்போ அப்படி இல்லை சார். நான் நடராஜர் கோயிலுக்கு போய் உழவார பணி செய்கிறேன் சார், ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் நான் செய்கிறேன் சார் அப்படின்னா இங்கே போங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போங்க. ஆண் நாய்களுக்கு உணவு யார் வேணாலும் கொடுக்கலாம், மாற்று மதத்தவரே கொடுக்கலாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? தெய்வ அனுகூல நட்சத்திரம் தானே சார். ஆனாலும் ராகுடைய நட்சத்திரமா மாட்டிக்கிச்சா? அப்போ இதை அவங்க செய்யலாம், இந்த பரிகாரத்தை அவங்க செய்யலாம். அடுத்து புனர்பூசம் அவங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது சார். யாருக்கு வந்திருக்கா? அவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, பூனைகளுக்கு உணவு கொடுக்கணும். இல்லைன்னா கரும்பு சார் வியாழக்கிழமை தானம் கொடுக்கணும், சாப்பிடணும். ஏன்னா அது கோடீஸ்வர நட்சத்திரம். ராமர் கோயிலுக்கு சென்று உழவார பணி செய்யும். இதை செஞ்சிட்டாங்கன்னா 8வது நட்சத்திரம் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வெளிநாடு வாழ்க்கையை கொடுக்கும், ஜோதிடத்தையும் கொடுத்துரும். ஜோதிடத்தையும் கொடுத்துருவார். பல ஆண்டுகளாக அவர் ஜோதிடத்தில் இருக்கார், மேலேயே போக முடியல. உண்மைதானே? நான் இந்த ஜோதிடத்துறைக்குள்ளே 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் கூட ஆகலை. இன்றைக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் எவ்வளோ பேர் பேசின மேடையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சார் காரணம்? 8வது நட்சத்திரம் புனர்பூசம். புரியுதுங்களா? குரு தொழில் கொண்டாந்துருச்சு. இல்லைன்னா நான் சும்மா இப்படி பெட்டிகளில் உட்காந்துட்டு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். ஏன் இப்படி கொண்டு வந்துச்சு? அது கோடீஸ்வர நட்சத்திரம். மன வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்தாலும் கோடீஸ்வரனா ஜோதிடத்துக்கு கொண்டு வந்துருச்சு. 8வது நட்சத்திரம் ஜோதிடம். ஒன்று வெளிநாடு போகணும், இல்லைன்னா மனைவியோட குடும்பம் நல்ல பக்காவாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம நல்லா இருக்கணும். நம்மளை நல்லாக்கி விட்டுருச்சுல. புரியுதா இல்லைங்கய்யா? இப்படி தான் சார் வாழ்க்கை. அப்போ புனர்பூசம் வந்துச்சுன்னா பூனைக்கு உணவு கொடுங்க, வியாழக்கிழமை நாளில் ராமர் கோயிலுக்கு உழவார பணி செய்யுங்க, கரும்பு ஜூஸ் தானம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. 7 வாரம் தொடர்ந்து செய்யும். உங்களுக்கு பூச நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்துச்சு. யாருக்கு வந்திருக்கா? 8வது நட்சத்திரம் உங்களுக்கு பூசம். உங்களுக்கு 8வது நட்சத்திரம் பூசம். அவ்வளோதான் சார். அதான் கரெக்டு தான். 8வது நட்சத்திரம் உங்களுக்கு பூசம். உங்கள் மாமனார் குடும்பம்
மாமனார் மாமியார் குடும்பம் பாதிச்சிருக்காங்களா? ஆமாண்ணா, எந்திரிச்சு சொல்லுங்கள் சார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பாதிச்சிருக்காங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பாதிச்சிருக்காங்களா? பாதிச்சிருக்காங்கன்னா ஆமான்னு சொல்லுங்கள் சார். ஆமாம், ரைட், உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒன்றும் இல்லை, எருதுகளுக்கு உணவு கொடுங்க. வடலூர் சென்று ராமலிங்க அடிகளார் பூசா நட்சத்திரம் வர்ற நாள்லையோ அல்ல சனிக்கிழமை நாள்லையோ அங்கே சென்று உழவார பணி செய்யுங்க. அரிசி தானம் கொடுங்க. புரியுதுங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. எதை செஞ்சாலும் அதை தான் தொடர்ந்து 7 வாரம் செய்யணும். எல்லாமே கொடுத்துரும். உங்களுக்கு ஜோதிடமும் கொடுத்துரும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், மனைவியை கொடுக்கும். மனைவியோட குடும்பம் நல்லா இல்லாமல் இனிமேலும் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி கொடுத்துரும். ஏதாவது ஒன்று பண்ணோம். புரியுதுங்களா? அவங்க வீட்டில் சுகத்தை கொடுத்துரும், வீடு வாகனங்களை கொடுத்துரும், எல்லாத்தையும் கொடுக்கும். அதை செய்யுங்க. ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருதா? கர்மா கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். ஆயில்யம் யாருக்கு இருக்கா? 8வது நட்சத்திரமா? காலபுருஷனுடைய 9வது நட்சத்திரம், அது மோட்ச நட்சத்திரம். ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம், மகாத்மா காந்தி பிறந்த நட்சத்திரம். பிரச்சனைகளை கொடுத்துரும். அவங்க கல்யாணம் பண்ணோடனே மாமனார் காலி ஆயிடுவார், இல்லைன்னா மைத்துனருக்கு பிரச்சனையை கொடுத்துரும். இதுதான் 8வது நட்சத்திரம். அந்த வேலையை செய்யும். புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த வேலையை அவர் செய்வார். அப்போ அவங்க என்ன சார் பண்ணுவான்? பூனைகளுக்கு உணவு, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்வது. அப்படி இல்லையா, முருங்கைக்கீரை, லட்டு இவைகளை புதன்கிழமை நாளில் தானம் செய்வது. இது தொடர்ந்து 7 வாரம் செய்யணும். செஞ்சாங்கன்னா நன்மை நடக்கும். மக நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. யாருக்காவது வருதா? மக நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வருதா? கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். காலபுருஷனுடைய 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், அது பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம். அப்போ 8வது நட்சத்திரம் அந்த வேலையை செய்யும். அப்போ அவங்க என்ன சார் பண்ணணும்? எலிகளுக்கு உணவு, கொடுமுடி மகரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று உழவார பணி செய்வது, கீரைகள் தானம் கொடுப்பது. அது கோடீஸ்வர நட்சத்திரம். தானம் கொடுத்துட்டு கீரை வகைகளை நீங்கள் சாப்பிடணும். அப்போ நல்லது நடக்கும். புரியுதுங்களா? அடுத்து பூர நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. காலபுருஷனுடைய சமுதாய பகை நட்சத்திரம். கல்யாணம் பண்ணிட்டு வந்த கையோட மனைவியோட குடும்பம் பாதிச்சிருக்கோம், இல்லைன்னா பாதிப்பில் வந்திருக்கோம், பிரச்சனைகள் 2 பேருக்கும் வந்துடும். சமுதாய ரீதியில் பிரச்சனையை கொடுத்துரும். அவங்க என்ன சார் பண்ணணும்? எலிகளுக்கு உணவு, அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்வது, லெமன் சாதம் தானம் செய்வது. உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. எருதுகளுக்கு உணவு கொடுக்கணும். மாதுளம்பழம் தானம் கொடுக்கணும். சபரிமலை ஐயப்பன் கோயில் சென்று உழவார பணி செய்யணும். இதில் எதை செஞ்சாலும் ஒன்றை எடுத்து தேர்வு செய்து செய்யணும். இல்லைன்னா ஐயப்பன் கோயில், உங்கள் ஊரில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கே உழவார பணி செய்யலாம். புரியுதுங்களா? அடுத்து அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணணும்? ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்கு சென்று உழவார பணி செய்யணும். எருமைகளுக்கு உணவு கொடுக்கணும். ஆரஞ்சு பழம் தானம் கொடுக்கணும். காலபுருஷனுடைய 13வது நட்சத்திரம் தானம் செய்துவிட்டு நீங்கள் சாப்பிட வேணும். புரியுதுங்களா? அடுத்து சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. புலிகளுக்கு உணவு கொடுக்க முடியாது. காஞ்சிபுரம் சென்று சித்திரகுப்தர் ஆலயத்திற்கு உழவார பணி செய்வது செவ்வாய்க்கிழமை நாளில். பப்பாளி பழம் தானம் செய்வது. சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. காலபுருஷனுடைய 15வது நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரம். புலிப்பாணி ஐயா பிறந்த நட்சத்திரம், அலெக்சாண்டர் பிறந்த நட்சத்திரம், அன்னை தெரசா பிறந்த நட்சத்திரம், நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம். வேர்க்கடலை காஃபி தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும். நரசிம்மர் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்ய வேண்டும்.
முஸ்லிம் விதவைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் உதவ வேண்டும். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், கோடீஸ்வரம், குடும்பம், மனைவியோட குடும்பம், உங்களுடைய ஆயுள், உங்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை, இவையெல்லாம் கொடுத்துரும். விசாகம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வந்தால் இருதார அமைப்பை கொடுத்துரும். இல்லைன்னா மனைவி வீட்டிலையாவது இருதார அமைப்பை கொடுத்துரும், பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். அப்போ அவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, புலிகளுக்கு உணவு கொடுக்க முடியாது, சப்போட்டா பழம் தானம் கொடுக்கணும், முருகன் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யணும். இதில் எதை வேணாலும் தொடர்ந்து 7 வாரம் செய்யணும். அனுச நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது, திருமண வாழ்க்கை பிரச்சனை, மனைவியோட குடும்பம் பிரச்சனை. ஜெயலலிதா அவர்களுக்கு பிரச்சனை வந்துச்சா? உங்களுக்கு அனுச நட்சத்திரமா? சொல்லுங்கம்மா. கணவருடைய குடும்பம் பாதிப்பாமா? உட்காருங்க, அது சொல்கிறேன், ரெமெடி தான், அவ்வளோதான். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மான்களுக்கு உணவு கொடுக்கணும் முடியாது. பொது கழிப்பறை இருக்குல்ல, நம்மளுடைய ஊரில் பொது கழிப்பறை இருக்குல்ல, முனிசிபாலிட்டி கழிப்பறை, சனிக்கிழமை நாளில் பினாயில் வாங்கி உங்கள் நட்சத்திரத்திலேருந்து, அது 8வது நட்சத்திரமாக தான், 8 நட்சத்திரம் 8 பாட்டில் வாங்கி கொடுங்க. தொடர்ந்து 7 வாரம் வாங்கி கொடுங்க. பாதிச்சிருச்சு, இனிமேல் பாதிக்காது. புரியுதுங்களா? இனிமேல் பாதிக்காது. அப்போ அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிரகமே உங்களுக்கு அந்த 8வது நட்சத்திரத்தில், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரன் போய் அனுசத்தில் உட்காந்தா இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக வேலை செய்யும். சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம். அவர் போய் அனுசத்தில் உட்காந்துருக்காரு, உங்களுக்கு 8வது நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. லக்னத்திற்கு 8வது நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்தாலும், லக்ன புள்ளிக்கு 8வது நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் இந்த வேலையை செய்யும். அப்போ இந்த தானத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விடை கொடுத்துரும். ஏன்னா காலபுருஷனுடைய 8வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம். அம்மாவுக்கு பாதிச்சிச்சின்னு சொன்னா இல்லையா, புரட்சி தலைவி அம்மாவுக்கு, அது மாதிரி தான். அப்போ அவங்க அதை செய்யலாம். பினாயில் வாங்கி கொடுக்கலாம், துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவலாம், மான்களுக்கு உணவு கொடுக்கலாம், மகாலட்சுமி கோவிலுக்கு, அம்மன் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யலாம். இதெல்லாம் செஞ்சாங்கன்னா 8 வேலை செய்யும். ஆயுள் நல்லாயிருக்கும், மனைவியோட குடும்பம் நல்லாயிருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், ஜோதிடம் வரும். எப்படி? ஜோதிடம் வரும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் நமக்கு பாவக காரகத்துவம்னு நிறையா இருக்குது. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 5ல் உட்கார்றது, 5ஆம் அதிபதி 9ல் உட்கார்றது, ஜோதிடத்தில் பெரிய ஆளாக வர்றதுலாம் அடுத்து. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார், நம்ம நெல்லை வசந்த நாயை எடுத்துக்குவோம். ரோகிணி, அவருக்கு 8வது நட்சத்திரம் என்ன? ரோகிணி, சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன். பூர நட்சத்திரம் அவருக்கு 8வது நட்சத்திரம். பூரம் எங்கே சார் வரும்? சிம்மத்தில் முழு நட்சத்திரமாக வரும். சிம்மம் காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு? 5வது வீடா? 5னா ஜோதிடமா? அடிச்சு அவரை கொண்டு போச்சா இல்லையா ஜோதிடத்தில்? ஜோதிடம் சார், அவ்வளோதான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கேட்டை உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. கேட்டை நான் ஏற்கனவே சொன்னேன், பூர நட்சத்திரத்திற்கு கேட்டை 8வது நட்சத்திரமாக வருதுன்னு சொன்னேன். அப்போ ஸ்டாலின் அவருடைய வாழ்க்கையில் முன்னாடி 2 லேடி வந்துட்டு தான் போனாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, மான்களுக்கு உணவு கொடுக்கலாம், இல்லைன்னா இவங்களும் அந்த லெட்டின்களுக்கு பினாயில் வாங்கி கொடுக்கலாம். புதன்கிழமை நாளில் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அது சனி ஓரையாக இருந்தால் சிறப்பு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் அவங்களும் இதை செய்யலாம். மான்களுக்கு உணவு, துப்புரவு தொழிலாளருக்கு உதவி. எனக்கு விருச்சிக லக்கணம் சார், எனக்கு லக்கண புள்ளியே அனுசம். அனுசம் சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு வந்துருச்சா? சதயம் எனக்கு 8வது நட்சத்திரமாக வந்துருச்சா? விருச்சிக லக்கணமா? இப்போ மோடி ஐயா வந்து அனுசம், அவர் வந்து ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகத்தில் வந்துட்டாரா? எனக்கு 8வது நட்சத்திரம் சதயமா? என்னுடைய முதல் வாழ்க்கையே வேறு, இப்போ இங்கிட்டு கொண்டாந்துருச்சு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு ஜோதிடத்திலும் நம்ம ஒன்று எழுதிக்கிறோம். சில பேர் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போவாங்க, இவன் ஏதோ கத்துறான்டா, நான்லாம் டெஸ்ட் பண்ணாமல் வந்து பேசவே மாட்டேன்,
புரியுதா இல்லையா உங்களுக்கு? எதை கத்துறான் இவன் கத்திட்டு போகிறான்டா அப்படின்னு எழுதிட்டு அப்படின்னு போயிடக்கூடாது. நீங்கள் 8வது நட்சத்திரத்தை தொடர்ந்து செயல்படுத்துங்க. அப்போ கேட்டே சொல்லிட்டேன். அடுத்து மூலம் 8வது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது சார். காலபுருஷனுடைய 19வது நட்சத்திரம் கரும நட்சத்திரம், அனுமன் பிறந்த நட்சத்திரம். காலபுருஷனுடைய 19வது நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமா. அனுமன் கல்யாணமே பண்ணலை, அவரை விட்டுருங்க, நமக்கும் பிரச்சனையை சந்திக்கும். புரியுதுங்களா? இப்போ சீதாதேவியும் மக நட்சத்திரம் தான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவங்களுக்கும் பிரச்சனையை அவங்களும் சந்திச்சாங்களா இல்லையா? அது மாதிரி ஜோதிடம் என்பது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். மூல நட்சத்திரம் காலபுருஷனுடைய 19வது நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா ஜோதிடத்தில் வரலாம். ஆனால் பட் மனைவியோட குடும்பம் பாதிச்சிடும். புரியுதா இல்லையா? இல்லைன்னா கணவரோட குடும்பம். சார் 8வது நட்சத்திரம் மனைவியோட குடும்பம் ஒன்றும் இல்லை, மனைவிக்கு கணவரோட குடும்பம் பிரச்சனையை பாதிக்கும். அப்போ மூல நட்சத்திரம் என்ன சார் பண்ணலாம்? பெண் நாய்களுக்கு, தெருவில் உள்ள பெண் நாய்களுக்கு உணவு கொடுக்கணும், இல்லைன்னா கொய்யாப்பழம் தானம் கொடுக்கணும். அப்படி இல்லை சார் அப்படின்னா சர்ச் இருக்குல்ல, கிறிஸ்டின் சர்ச் இருக்காங்கள, சர்ச்சில் போய் அந்த அந்த சர்ச்சுக்கு ஏதாவது உதவணும். அப்படி இல்லையா கொய்யாப்பழம் தானம் கொடுத்துடணும், அவ்வளோதான். அடுத்து பூராடம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. காலபுருஷனுடைய 20வது நட்சத்திரம் பூராடம், போராட்டம் நிறைந்த நட்சத்திரம். இங்கே யாருக்குன்னு பூராடம் 8வது நட்சத்திரமாக வருதா? இன்னும் 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, பாக்கி யாருமே சொல்ல மாட்டாங்கிறியா? பயப்படுறீங்களா? சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள், அதனால் ஒன்றும் கிடையாது. அப்போ பூராடம் 8வது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது. காலபுருஷனுடைய 20வது நட்சத்திரம் ஏசார் போராட்டம் நிறைந்த நட்சத்திரமாக கொடுத்துருக்காங்க. ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி பிறந்த நட்சத்திரம், ஜம்புகேஸ்வரர் பிறந்த நட்சத்திரம். அவங்க குடும்ப சகிமமாகவே கிடையாது, அங்கே தனி சன்னதி தனி பூஜை கிடையாது அகிலாண்டேஸ்வரிக்கு. அவரோட சிஷ்ய தான், மனைவி கிடையாது. அப்போ அவருக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சா? அதே மாதிரி காலபுருஷனுடைய 19வது நட்சத்திரத்திற்கு இந்த பூராடம் 2வது நட்சத்திரமாக வரும். அதனால தான் போராட்டம் நிறைந்த நட்சத்திரம் என்று கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சார் பண்ணணும்? குரங்குகளுக்கு உணவு வெள்ளிக்கிழமை நாளில், அப்படி இல்லைன்னா திருவனைக்காவல் சென்று ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஸ்தலத்தில் உளவார பணி செய்வது, வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறது, குரங்குகளுக்கு உணவு, அவ்வளோதான். காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம் உத்திராடம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை. மாமனார் இறந்துருப்பார், இவங்க கல்யாணம் பண்ணோன்னு மாமியார் இறந்துருப்பாங்க, இல்லைன்னா மாமனாருடைய அந்த பையன் இறந்துருப்பாப்புல, மூத்தவர் இறந்துருப்பாப்புல. ஏன்னா காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம் 21னா என்ன சார்? நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது ஐயர் சொல்வார், அந்த புரோகிதர் சொல்வார், 21 தலைமுறையா நாம் செய்த பாவங்கள், அவர்கள் பேர் தெரியாமட்டாலும் தெரிஞ்சிருந்தாலும் அறிந்தாலும் அறியாமல் இருந்தாலும் அவருடைய சகல கர்மத்தையும் நீக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்போ 21வது நட்சத்திரம் உத்திராடம், அதில் பிறந்தவர் விநாயக பெருமான், தலை துண்டிக்கப்பட்டு பிறந்தவர். அப்போ கொடுத்துருச்சா அவரை? இப்படித்தானே நம்ம கர்மத்தை சொல்லி காமிக்கணும். அப்போ உத்திராடம் உங்களுக்கு கோடீஸ்வர நட்சத்திரம். நிறைய இதை விட்டுட்டு வந்துட்டேன், ஆனாலும் உத்திராடம் உங்களுக்கு கோடீஸ்வர நட்சத்திரம். மலட்டு பசு, எப்படின்னா குழந்தை இல்லாத பசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பசுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் உணவு கொடுங்க. புரியுதா இல்லை உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை நாளில் உணவு கொடுங்க, கொடுத்து வரணும். அப்படி இல்லைன்னா பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று உளவார பணி செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். சார் நான் மாற்று மதத்தவர் சார், எனக்கு ஏதாவது வேறு ரெமடி கொடுங்க சார்னா பலாப்பழம் தானம் கொடுங்க, கொடுத்துட்டு சாப்பிடுங்க. கோடீஸ்வர நட்சத்திரம். புரியுதுங்களா? அடுத்து திருவோணம் 8வது நட்சத்திரமாக வருது. கண்டிப்பாக பிரச்சனை. சுவாதியில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருவோண நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். புரட்சி தலைவர் சுவாதி நட்சத்திரம்,
அவருக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். சுவாதியில் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த நட்சத்திரம் 22ஆகத்தான் வரும். அப்போ மனைவி வழி உறவுகளால் பிளஸ்ஸிங் இருக்காது, மனைவியோட குடும்பம் பாதிக்கப்படும். அப்போ அவங்க என்ன சார் பண்ணணும்? எருமைகளுக்கு உணவு கொடுக்கணும், அகத்திக்கீரை கொடுக்கணும். உத்திராடம் பசுகளுக்கும் அகத்திக்கீரை தான் கொடுக்கணும். இதுவும் வச்சு செய்கிற நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், அவங்களும் அகத்திக்கீரை தான் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 8 அதிர்ஷ்டம், ஆயுள், மனைவியோட குடும்பம், கணவருடைய குடும்பம் எல்லாம் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அடுத்து அவிட்டம் 8வது நட்சத்திரமாக வருது. கண்டிப்பாக மாமனார் குடும்பத்தில் இருதார அமைப்பை கொடுக்கும். குழந்தைகள் வழி உறவுகளில் பாதிக்கப்படும். திருமணத்துக்கு கோயில் சொல்லலையா? சரி, அதான் திருமணம். அதான் அது ஒரு ஸ்ரீரங்க ரங்கனார் தான். புரிதலையா உங்களுக்கு? ஆதிசேஷன் தான், அதுவும் பெருமாள் தான். பெருமாள் கோவிலே நீங்கள் உழவாரப்பணி செய்யலாம், குரங்குகளுக்கு உணவு கொடுக்கலாம், சீத்தாப்பழம் தானம் கொடுக்கலாம். சாப்பிடவே கூடாது, யாருமே சீத்தாப்பழம் சாப்பிடாதீங்க, நல்ல பாசிட்டிவாக இருந்தாலும், ஏன்னா வச்சு செஞ்சிடுவார் திருவோணம். புரிதலையா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார், ஒரு அரசியல்வாதிகிட்ட கொண்டே திருவோணத்தையும் சுவாதியையும் விட்டோம்னா ஜோலியை முடித்து கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா சுவாதியில் தான் சூரியன் நீசம் பெறுவான். காலபுருஷனுடைய 22வது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். காலபுருஷனுடைய 22னா வைநாசிகம், வச்சு செஞ்சு விட்ருவார். இது ரோகிணி அஸ்தம் திருவோணமே உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளை கொடுத்துரும். பிரச்சனைனா எல்லாத்தையும் கொடுத்துரும். காசு பணத்தை ரோகிணியில் கொடுக்கும், அஸ்தத்துலேயும் கொடுக்கும், திருவோணத்துலேயும் கொடுக்கும். ஆனால் இடப்பிரச்சனையை கொடுத்துரும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்து அவிட்டம் 8வது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா மாமனார் குடும்பத்தில் கண்டிப்பாக இருதார அமைப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாப்பிள்ளைக்கு இருதார அமைப்பு இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த பெண்ணுக்கு இருதார அமைப்பு இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கும். அவங்க குடும்பத்தில் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. ஏதாவது ஒரு பாதிப்பு, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், அல்லது ஒல்லியாக இருப்பாங்க, அல்லது குண்டாக இருப்பாங்க, இப்படி ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கணும். ஏன்னா 23வது நட்சத்திரம் காலபுருஷனுடைய 23வது நட்சத்திரம் 5 என்றால் குழந்தை. இவைகளில் ஏதாவது ஒன்று பாதிப்பை கொடுக்கும். அவங்க என்ன சார் பண்ணலாம்? சிங்கத்துக்கு உணவு கொடுக்க முடியாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ அவங்க திருவெண்காடு சென்று அகோரமூர்த்தி ஸ்தலத்தில் உழவாரப்பணி செய்யணும், செவ்வாய்க்கிழமை புதன் ஓரையில். அப்படி இல்லை சார், என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது சார்னா தக்காளி சாதம் செவ்வாய்க்கிழமை நாளில் தானம் கொடுத்துரும். அடுத்து சதயம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது. கண்டிப்பாக பிரச்சனை, மனைவியோட குடும்பம் பாதிப்பு, இல்லைன்னா கல்யாணம் பண்ணாமல் இருந்துருவாங்க, இல்லைன்னா அவங்க பிரம்மாண்டமாக இருப்பாங்க. நான் சொன்னது மாதிரி மோடிஜி அவர்கள் அனுச நட்சத்திரம் பிரம்மாண்டத்தை கொடுத்துரும். அவங்க என்ன சார் பண்ணணும்? மோடி பார்த்துருக்கீங்களா? குதிரைக்கு உணவு கொடுத்துட்டு இருப்பார், பார்த்துருக்கீங்களா? மோடிஜி ஐயா குதிரைக்கு உணவு கொடுப்பார். சில இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் 8வது நட்சத்திரத்தை அவர் மறைமுகமாக இயக்கினார். புரிதாலே உங்களுக்கு? குதிரையை குறிக்கும் சதயம். இப்போ குதிரைக்கு உணவு. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூருக்கு உழவார பணி செய்வது அப்படியா? இல்லை சார், எனக்கு என்னால் அதெல்லாம் முடியாது சார். கருப்பு திராட்சை தானம், இல்லைன்னா நம்ம முஸ்லீம் விதவைகளுக்கு உதவ வேண்டும். உதவுனான முடிஞ்சு போச்சு. அடுத்து பூரட்டாதி உங்களுக்கு 25வது நட்சத்திரம், மனைவியோட குடும்பம் பாதிக்கும். அப்படி இல்லைன்னா சமுதாயம் பங்காளிகள் உங்களுக்கு நன்மையாக இருக்க மாட்டாங்க. எப்படி? இப்படி பாதிப்பை கொடுத்துரு சார். சமுதாயம் பங்காளிகள் நண்பர்களாலும் புண்ணியம் இருக்கா, கொடுத்து விட்டுருவார். ஏன்னா 25வது நட்சத்திரம் காலபுருஷனுடைய 25வது நட்சத்திரம் ஏழை குறிக்கும் அல்லவா? 7ன்னா சமுதாயம் பங்காளிகள்ல இவர் ஒன்றும் இல்லை சார். அதே வச்சே நம்ம சொல்லிடலாம், குடும்பத்தினாலும் உங்களுக்கு புண்ணியம் இருக்கா, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாலும் உங்களுக்கு புண்ணியம் இருக்கா. அவ்வளோதான். ஜோதிடம் எல்லாத்துலேயும் எடுக்கலாம் சார், கடல் சார், அவ்வளோதான். தோண்ட தோண்ட புதையம் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? தோண்ட தோண்ட புதையல்.
அப்போ இது மாதிரி பிரச்சனையை கொடுத்துரும். அவங்க என்ன பண்ணலாம்? சிங்கத்துக்கு உணவு கொடுக்க முடியாது. திருவன்காடு சென்று அகோரமூர்த்தி ஸ்தலத்தில் பூரட்டாதி சொன்னா சிங்கத்துக்கு உணவு கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குபேரன் கோவிலுக்கு சென்று உழவார பணி வியாழக்கிழமை நாளில், அப்படி இல்லை அப்படின்னா மாம்பழம் தானம், அப்படி இல்லை அப்படின்னா சிங்கத்துக்கு உணவு, அப்படி இல்லை அப்படின்னா பேங்கில் கவர்மெண்ட் பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்கில் உள்ள செக்யூரிட்டிகளுக்கு உடை எடுத்து கொடுப்பது 7 வாரம் தொடர்ந்து கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு 8வது நட்சத்திரமாக வருது, கண்டிப்பாக பிரச்சனை. யாருக்காவது உத்திரட்டாதி 8வது நட்சத்திரமாக வருதா? சார் உங்களுக்கு திருமணமே தாமதமா? ரைட்டா? மனைவியோட குடும்பம் சொல்லு அளவுக்கு இல்லை, ரைட்டா? அவ்வளோதான் சார் ஜோதிடம். சார் என்ன சார் பெரிய ஜோதிடம் இதுதான். நம்ம அப்படியே படிக்கணும், அவ்வளோதான். உட்காந்து சும்மா உட்காந்துட்டு எழுதிட்டு போயிடணும்லாம் இருக்கக்கூடாது, படிக்கணும். சார் இது என்ன சார் எடுக்கலாம், இது எப்படி படிக்கலாம், இப்படி எப்படி எடுக்கலாம், இதெல்லாம் நம்ம எடுக்கிறது. சார் ரோடு போட்டார், நான் கோடு போட்டேன், அவ்வளோதான். சார் தான் ரோடு போட்டு கொடுத்தாரு, நான் கோடு போடுறேன், அவ்வளோதான் சார். அதிசயம் தான் சார், ஒவ்வொரு நட்சத்திரமும் அதிசயம் தான். அதான் நான் சொல்லிட்டேனே, 1960களில் கூட்டு குடும்பமாக இருந்தோம். இப்போ அண்ணன் அவங்க பிச்சுக்கிட்டு போயிட்டோம். அதனால எல்லா நட்சத்திரமும் வீட்டுக்குள்ளே முதல்ல இருந்துச்சு, பதவி உயர்வு இருந்துச்சு, கோடீஸ்வர நட்சத்திரம் இருந்துச்சு, சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, அவன் பொண்டாட்டி புள்ள, அவ்வளோதான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாத நட்சத்திரமே 3 வீட்டுக்குள்ளே இருக்கும். என்னடா அவன் இப்படியா இருக்கா சார்? அவன் ஆமாம் சார், ஆமாம் சார்ன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. கூட்டு குடும்பம்தான் இவ்வளவுக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தது அப்போ அந்த காலத்தில். சார் யாருக்காவது அப்போ நோய் நொடி இருந்துச்சா சார்? இப்போ தான் சார் மலர் மருந்தை கண்டுபிடிச்சிருக்கோம், ஆஸ்பத்திரியை கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். முன்னாடி எதுவும் இருந்துச்சா சார்? வயிற்று சரியில்லையா, செவனேன்னு இருந்தான், தண்ணியை ஒன்றையும் குடிறான், ஒரு நாள் ஒரு வேளைக்கு வேப்பஞ்சாரை குடுறா, முடிஞ்சு போயிருந்து சொல்லிடுவான். இப்போ தான் அசித்ரால் ஏறா, அதை ஏறா, இதை ஏறான்னு சொல்கிறாங்க, எழுதுகிறாங்க. அப்போல்லாம் கேன்சர் வந்துச்சா சார்? கேன்சர் ஒரு கொடிய நோய், அது மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். எதனால சார் வந்துச்சு? கூட்டு குடும்பம் இல்லை. கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் சார். டாக்டர் கலைஞர் எடுத்துக்கங்க சார், அவர் வீட்டில் எல்லாருமே கூட்டு குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் இன்னைக்கு கொள்ளு பேரனுடைய கல்யாணத்தையும் அவர் பார்த்துட்டு சென்றிருக்கார். உண்டா இல்லையா சார்? சார் அவர் அரசியலில் வேணும், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சொல்ல வரேன், இருதார அமைப்பை இருந்தாலும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அவங்க இப்போ தான் போயிருக்காங்க வெளியில், இருந்தாலும் அவர் வாழ்ந்தார். 96 வயசுக்கு பிறகு தான் அவர் இறந்தார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ உத்திரட்டாதியில் 8வது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது சார் அப்படின்னா, காமதேனுவுக்கும் உணவு கொடுங்க. எப்படி? காமதேனுவுக்கும் உணவு கொடுங்க சார். அகத்திக்கீரை கொடுக்கணும். ஏன்னா உத்திரட்டாதியும் காலபுருஷனுடைய 26வது நட்சத்திரம் 12வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். பாதிப்பு சார். உத்திரட்டாதி 8வது கண்டிப்பாக பாதிப்பு. அவர் சொன்னாரா இல்லையா? அவ்வளோதான். அகத்திக்கீரை கொடுங்க சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஜோதிடம் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் வரும். சார் ஒரு வாரம் கொடுத்துட்டு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையேன்னு கேட்கக்கூடாது, ஜோதிட ஆய்வுக்கு போக வேண்டும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அகத்திக்கீரை கொடுங்க, உங்களுடைய நெகட்டிவ் பர்சன்லாம் வெளியாக ஆரம்பிச்சிடும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? 8வது நட்சத்திரம் ரேவதியாக வருது சார். தாமத திருமணத்தை கொடுத்து விடும். அவங்க வீட்டில் கோடீஸ்வரனாக இருப்பாங்க, இவங்க வீட்டுக்கு வந்தோம்னா கோடீஸ்வரம் பாதிச்சிடும். முன்னோர்கள் பாதிப்பில் பொண்ணு எடுப்பாங்க. அவங்க என்ன சார் பண்ணணும்? யானைகளுக்கு உணவு கொடுக்கலாம். எங்கள் ஊரில் யானையே இல்லை சார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. புரியுதுங்களா? சனிக்கிழமை நாள்லையோ அல்லது புதன்கிழமை நாள்லையோ உதவுங்க சார். அதுவும் இல்லை சார், நான் மாற்று மதத்தவர் சார் அப்படின்னா இழந்த பழம், கொத்தமல்லி சாதம் தானம் கொடுங்க. புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ரீமார்க் இருக்கா, பிழை இருக்கா? இருந்தால் எந்திரிச்சு சொல்லுங்கள். பிழை இருக்கா இல்லையா?
சொல்லுங்கய்யா. ஐயா நான் சொன்னது கரெக்டு தானேய்யா? உங்கள் நட்சத்திரம் என்னங்கய்யா? எந்திரிங்க. அனுச நட்சத்திரம். அனுசம், கேட்டை, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. உங்கள் மனைவி பக்கத்தில் இருக்காங்க, அது வேறு விஷயம். இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க குடும்பம் பாதிச்சிருக்கா? இல்லை நான் கேட்டதுக்கு பதில் ஆம் இல்லை. உட்காருங்க. முடிஞ்சு போச்சா சார்? ராகுடைய நட்சத்திரமா? ராகுடைய நட்சத்திரமா? அவ்வளோதான் சார். அதற்கு தான் நான் சொல்லிட்டேனே. அவர் அதனால தான் சொல்லாமல் இருந்தார். அவரை எழுப்பி சொல்ல வைக்கணுங்கிறக்காண்டியே நான் கேட்டேன். ஏன்னா அவங்க சதயம்னு எனக்கு தெரியும். இவர் என்ன சொல்லுவார்னு கேட்குறதுக்கு தான் நான் கேட்குறதுக்காண்டி தான் சொன்னேன். மனைவியோட குடும்பம் பாதிக்கும் சார், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா வெற்றி பெற்றுருவீங்க. அவ்வளோதான் சார் ஜோதிடம். சார் எல்லாம் இருக்குது சார். கீப்பிடு பிரமிடு எண் இருக்குது, மாயாஜால எண் இருக்குது. நம்ம ஐயா சொன்ன மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா 4 8 வரும். 4 8 கூட்டிங்கன்னா 32 வரும். மாயாஜால எண் 32. 3 குருவா, 2 சந்திரனா? குரு சந்திர யோகம் வந்துருச்சா? அப்போ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 33னா என்ன சார்? 3 3 குருவா, 9 12 வேலை செய்தா? அவ்வளோதான் சார். அதுதான் சார் 33 32 மாயாஜாலம். இதை நான் கிரகத்தை வச்சு சொல்கிறேன், அவ்வளோதான் சார். ஐயா இனிமேல் அடுத்து தாந்திரிகத்தை பற்றி பேசுவார். அவர் புலந்து கட்டுவார். ஜோதிட பிரபஞ்ச குழுவே எப்படின்னா, நாங்கள்லாம் ஒரு கிமுக்கு பின்னாடி பிறக்கலை. எல்லாம் இப்போ பிறந்தவங்க தான், ஒரு 50 வயசுக்குள்ளே தான். எல்லாம் 70 வயசு 75 வயசை தாண்டலை. வேலுசுவாய் அவர்களை தவிர்த்து பாக்கி எல்லாம் 50 52 53 தான். ஆனால் ஜோதிடத்தில் புலந்து கட்டுவோம், கவலைப்பட மாட்டோம். எவ்வளோ பெரிய ஆள் உட்காந்தாலும் சரி, உட்காந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவோம். அந்த அளவுக்கு எங்களை வல்லரசு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால் கவலைப்பட மாட்டான் சார். இவங்க வேணால் நினச்சிக்கிட்டு போகலாம். உட்காந்துருக்கங்க, என்னோட ரொம்ப பீத்திக்கிறான் அப்படி இப்படிலாம் சொல்கிறான் சார். சாதாரணமாக நான் ஒரு ரோட்டு ஓரத்தில் அமர்ந்திருந்தேன். என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கியவர் என்னுடைய குருநாதர். இன்றைக்கு 1500 ஜோதிடத்துக்கு வாங்கி கொண்டிருக்கிறேன். பொருளாதார வாழ்க்கையில் வண்டியை வைத்திருக்கிறேன், வீடை வைத்திருக்கிறேன். 2 பிள்ளைகளையும் காலேஜில் படிக்க வைக்கிறேன். ஒருத்தனை SRMல படிக்க வச்சுருக்கேன், ஒருத்தனை எம்ஜிஆர் பிலிமிஸ்டில் படிக்க வச்சுருக்கேன். கார் இருக்குது, வீடு இருக்குது, வாடகை எல்லாமே இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா குழுன்னு இருக்கும், எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ தன்னுடைய ஜோதிடர் தன்னுடைய சுய ஒழுக்கத்தை முதல்ல பாதுகாக்க வேண்டும். அவன் நல்லா இருக்கணும், அப்போ தான் அவன் அடுத்தவன் நல்லா இருக்க சொல்ல முடியும். உண்மையா இல்லையா சார்? ஜோதிடம் என்பது அதுதான். புரியுதா இல்லையா? அதே மாதிரி இங்கே ஜோதிட பிரபஞ்ச குழுவில் உள்ள எல்லாருமே அப்படித்தான். எல்லாரும் ஒரு அடிச்சுவோடு வந்தோம், இன்னைக்கு ஒரு காலச்சுவடோடு இருக்கிறோம். பிரபஞ்ச குழு அப்படின்னாவே தமிழ்நாட்டிலே பேசுகிறான், என்ன இப்படி பண்ணுறாங்க, இப்படி உதவி பண்ணுறாங்க இப்படின்னு எல்லா மாவட்டத்துலேருந்து கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம இது வாங்கி கொடுத்துருக்கோம், அது வாகன ஊர்தி வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த அது என்ன இங்கேயா அமரர் ஊர்தி வாங்கி கொடுத்துருக்கோம். டெய்லி 10 பேருக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பள்ளிகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி உதவிகளை செஞ்சாவே 8ஆம் எண் வேலை செய்யும் சார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? உதவிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டாவே சனி பகவான், புரியுதா இல்லையா உங்களுக்கு? சனி பகவான் வேலை செய்வார். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இவன் கிடக்கிறான்டா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜோதிடத்தில் மைல்கல்லை எங்கள் ஐயாவோடு சேர்ந்து நாங்கள் தொடுவோம் என்பதை சொல்லி என்னுடைய செல் நம்பர் 968896686672925440. இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் வல்லரசு திவ்யா அவர்களுடைய குடும்பமும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பமும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும்
நல்ல உள்ளங்களுடைய குடும்பங்களும் பிரபஞ்ச குழுவின் செயலாளரும் பல பேரை வாழ வைத்தவரும் வாழ வைத்து கொண்டிருப்பவரும் அண்ணன் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பங்களும் துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பமும் துணை செயலாளர் தனபாக்கியம் அவர்களுடைய குடும்பமும் ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களுடைய குடும்பமும் பிஆர்ஓ அருண்ராம் ஐயா அவர்களுடைய குடும்பமும் மாணிக்கம் ஐயா, ஆதேஷ், சரவணன், கணேஷ், சரவணன் மற்றும் பழனியப்பன் ஐயா அவருடைய குடும்பங்களும் அசோகன் அவர்களுடைய குடும்பங்களும் வாழ்வாங்கு வாழ அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி வாழ்த்து வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய திருச்செங்கோடு ஆயிரவேஸ்வர் மண்டபத்துலேயும் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவை நம்முடைய பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் சிறப்பாக கொடுத்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் அவர் கம்பேர் பண்ணும்போது, அந்த ஸ்பீச்சை கம்பேர் பண்ணும்போது மிக அழகான விஷயங்களை கொடுக்குறார். அவர் பேசக்கூடிய விஷயம் நட்சத்திரத்தை பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் வித்தியாசமாக அதை எப்படி எடுப்பது அப்படிங்கிற கருத்துக்களை மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். ஐயா அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடி பற்றி கௌரவிக்குமாறு இன்றைய சிறப்பு விருந்தினர் பழனியப்பன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.